உங்கள் விஸ்வா பேசுகிறேன். நீங்கள் பாருங்கள், ஒரு மரத்தை காட்டுறேன். அது எவ்வளோ உயரம் மட்டும் இருக்குன்னு பாருங்கள். கீழேருந்து ஃபஸ்ட்டு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்குன்னு. அது இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50-60 அடியாக இருக்கும் போல் இருக்குது. சரி, நேற்று நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சும்மா ஜஸ்ட்டு ஃபன் தான், எல்லாமே ஒரு ஃபனுக்கு தான் சொல்லுவேன். சத்தியமங்கல காடுகள்னு சொன்னேன். இந்த காடு எங்கேயுமே இல்லை. நம்ம ஸ்ரீரங்கம் படித்துறைக்கு பின்னாடி சைடாக ஒரு இடம் போவோம். அங்கே தான் உங்களுக்கு இந்த மூங்கில் மரம் காட்டினேன். இன்னமும் கொஞ்சம் இன்டீரியருக்குள்ளே உள்ளே போகிறப்ப அந்த அட்டை பூஜை அந்த மரட்டை காட்டினது அங்கே தான். இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்துகிட்டே இருக்கேன். பாருங்கள், இது பாருங்கள், இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ மரம் செடிங்க இப்படி இருக்குது. அங்கே தென்னை மரமாக தெரியுதுங்களா? எத்தனை தென்னை மரம் தெரியுது? 1 2 3 4 5 6 ஏதோ இருக்குது. ரைட், அப்படியே இங்கிட்டும் பாருங்கள். இந்த நெட்லிங், ஆனால் இது மரம் நெட்லிங் மரம் தான், எனக்கு நல்லா தெரியுது. பார்த்தா அதுதான் நெட்லிங் தான். நல்லா வளர்ந்துருக்கு. எங்கேயும் இந்த மூங்கில்னால வளர்ந்துருக்கு பாருங்கள். எங்கேயுமே இல்லை, நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம அந்த ஸ்ரீரங்கம் பெருமாள் ஜெபிக்க கோபுரத்துக்கு போகிறோம், ராஜகோபுரத்துக்குலாம் போகிறோம். நம்ம இங்கேயே இங்கே வந்துருக்கோம். இன்னமும் சொல்லப்போனால் யாரும் இங்கே வந்துருக்கோம். 2 பேர் மட்டும் தான் நாயை ஓட்டிகிட்டு இங்கே போனாங்க, பார்த்தேன். அது நம்ம நாட்டு நாய் கிடையாது, அது உயர் ரக நாய் தான். அதுக்கு கூட சங்கிலியை போட்டு கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. இதே ஸ்ரீரங்கம் மெயின் ரோட்டில் வயசானவங்க இந்த பனியிலையும் உட்காந்து சாப்பாடு கொடுப்பாங்களான்னு பார்த்துட்ருக்காங்க. நாய்க்கு கிடைக்கிற மரியாதை மனுஷனுக்கு கிடைக்கல பாருங்கள். இதெல்லாம் இந்த இடத்துக்கூட அவர் நாயை எதுக்கு கூட்டிட்டு வந்ததில் ஒரு காலை கடன் முடிக்க கூட கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். இந்த இடத்துக்கு நான் உள்ளே வரேன். நான் இங்கே உள்ள, ஆனால் இங்கே சைடில் எல்லாம் பார்த்தா வீடு இருக்குது. அதை நான் காட்ட மாட்டேன். இருக்குது, வீடு இருக்குது. ஏன் அதை நான் போய் காட்டிட்டு, இது தேவையில்லாத வேலை எனக்கு. இந்த சைடு மட்டும் காட்டாத, லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் வீடு இருக்குது. ஏன்னா ஜஸ்ட்டு காட்டுறேன், அவ்வளோதான். பாருங்கள், இங்கே எருக்கையில் இருக்குது. எருக்கஞ்செடி உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த காட்டுக்குள்ளேயும் இப்போ பாருங்கள், ஒரு நாய் இப்போ முன்னாடி போனது ஒரு உயர் ரக நாய். இது நம்ம இன நாய், நாட்டு இன நாய். அதுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை, அழகாக ஓடிக்கிட்டு இருக்கு. என்னையை பார்த்துட்டு அது பயந்துட்டு ஓடு. அதை நான் எதுவும் செய்யலை. இத்தனைக்கும் காட்டுக்குள்ளே தான் நிற்கிறேன். இது சத்தியமங்கல காடு இல்லை, நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் படித்துறை ஆற்றுக்கு பின்னாடி இருக்கிற காடு. இந்த காட்டை காப்பாற்றுவோம். இந்த காடு இருந்தால் தான் நம்மளுக்கு வீடு இருக்கும். வீடு கண்டிப்பாக இருக்கும், இல்லைன்னு சொல்ல, எல்லாத்துக்கும் வீடு வந்துருச்சு. ஆனால் உணவு இருக்குமான்னு எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு விஷயத்தை சொல்ல வரேன். அதை புரிஞ்சுக்கிட்டவங்க கமெண்ட்டில் பண்ணுங்கள். புரியலையா, என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இப்போயும் சொல்கிறேன், நான் பூமர் கிடையாது. பூமராக இருக்கணுமா இல்லை பாஸ்ன்றதாக இருக்கணுமா நீங்களே முடிவு பண்ணுங்கள், யோசிங்க, அவ்வளோதான்.